அனைவருக்கும் வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் 6.1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் சப்டிவிஷன் 1 காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா கொசிக்கன் தீட்டா. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா இன்டு கொசிக்கன் தீட்டான்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோம். காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா எடுத்துருக்கோமா? இப்போ காட் தீட்டா உனக்கு ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலா தெரியும். ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோஸில் காட் தீட்டா எப்படி எழுதலாம்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா எப்படி எழுதலாம் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ரெண்டுக்கு எல்சி எடுங்க. ரெண்டுக்கு எல்சி என்ன எடுக்கலாம்? சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ரெண்டையும் பெருக்கணும். இதை இங்கே பெருக்கணும், இதை இங்கே பெருக்கணும். அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா எழுதியாச்சு. இதை இங்கே கிராஸ் பண்ண என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இதை கிராஸ் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். சரிங்களா? இன்னொரு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ரேஷியோவில் என்ன தெரியும்? வேல்யூ 1. இப்போ 1 பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. சரிங்களா? இப்போ 1 பை சைன் தீட்டா இன் பை 1 பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? 1 பை சைன் தீட்டா இன்ட்டு 1 பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். 1 பை சைன் தீட்டா என்ன தெரியும்? கோசிகண்ட் தீட்டா இன்ட்டு 1 பை காஸ் தீட்டா என்ன தெரியும்? சீக்கன் தீட்டா. அவ்வளோதான். அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதணும். சரிங்களா? அப்போ tan பவர் 4 தீட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கேன். இதை எடுத்து இதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ டேன் ஸ்கொயர் இது ரெண்டுலேயும் காமனாக என்ன எடுக்கலாம்? 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் காமனாக டேன் ஸ்கொயர் தீட்டா எடுக்கலாம். டேன் ஸ்கொயர் தீட்டா எடுத்தால் என்ன வரும்? இங்கே மீத 2 டேன் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். இந்த டேன் ஸ்கொயரை வெளியில் காமனாக போனதுனால 1 இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் டேன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? அது அப்புறம் கடைசியில் எழுதுறேன். டேன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு என்ன எழுதலாம்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. அதே மாதிரி 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டாக்கு என்ன எழுதலாம்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? அப்புறம் உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? இது மல்டிப்ளை பண்ணால் சீக்கன் பவர் 4 தீட்டா. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அவ்வளோதான். சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் பவர் தீட்டா. இப்போ இந்த ஃபார்முலான்னு சொன்ன ஐடென்டிட்டிஸு, அதாவது 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டான்னா என்ன எழுதலாம்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ டேன் ஸ்கொயர் மட்டும் வேணும்னா டேன் ஸ்கொயர் தீட்டா என்ன வரும்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இது நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த இதுக்கு இந்த ரேஷியோவில் நமக்கு அது ரேஷியோவும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சைன் தீட்டானா எப்படி எழுதலாம்னா 1 பை கொசிக்கன் தீட்டா. காஸ் தீட்டான்னு எப்படி எழுதலாம்? 1 பை சீக்கன் தீட்டா. டேன் தீட்டான்னு எப்படி எழுதலாம்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அதே காட் தீட்டான்னு எப்படி எழுதலாம்? இது அப்படி தலைகீழ காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. அடுத்து என்னது? கொசிக்கன் தீட்டா. கொசிக்கன் தீட்டா இதை இங்கே கொண்டு போய் இதுக்கு கீழே இறக்கி விட்டுற வேண்டியதான். 1 பை சைன் தீட்டா. அடுத்து சீக்கன் தீட்டா வேணும்னா 1 பை காஸ் தீட்டா. இந்த ரேஷியோஸ் பூரா தெரிஞ்சிருந்தா ஈஸியாக முடிஞ்சிடும். சரிங்களா? அப்போ காட் தீட்டா அப்படி எழுதியிருக்கிறேன். காஸ் பை சைன் எழுதியிருக்கேன்னா அதே மாதிரி டேன் தீட்டா அப்படி எழுதியிருக்கிறேன். டேன் தீட்டானா சைன் பை காஸ். இந்த எல்சி எடுத்து சிம்பிளை பண்ண வேண்டியதான். இப்போ இந்த ரேஷியோஸ் ஃபுல்லாக நமக்கு தரவாக இருக்கணும். 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர். அப்போ டேன் ஸ்கொயர் 1 சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் 1. அதே மாதிரி சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் என்ன தெரியும்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இந்த இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ரிகனாமெட்ரியை பொறுத்தவரை இந்த ரேஷியோஸ் உடைய ஃபார்முலாஸை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? செகண்ட் ப்ராப்ளம். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ப்ரூவ் தட் 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா பை காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு டேன் ஸ்கொயர் தீட்டான்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்குவோம். 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா பை காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இது எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காசில் மாற்றணும். ஈக்குவல் டு 1 மைனஸ்
டேன் என்னது சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். அப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா டேன் தீட்டா சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர்னு எழுதணும். ஏன்னா ஸ்கொயர் இருக்கு இல்லையா. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி காஸ் எப்படி எழுதுறது, காட் தீட்டா எப்படி எழுதுறோன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். -1. ஏன்னா உங்களுக்கு ஃபார்முலா டேன்னா சைன் பை காசுன்னு தெரியும். அப்போ டேன் ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயரு, காட்டுன்னா காஸ் பை சைனு. அப்போ காட் ஸ்கொயர்னா என்ன வரும், காட் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். சரிங்களா. அப்போ இங்கே எல்சி எடுங்க. மேலே காஸ் ஸ்கொயர் தீட்டா எல்சிஎம், காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எடுத்துகிட்டா கிராஸ் பண்ணான்னு வரும் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா எடுக்கணும். எல்சிஎம் சைன் ஸ்கொயர் தீட்டா கீழே ஒன்று இருக்குது, எல்சிஎம் சைன் ஸ்கொயர் தீட்டா கிராஸ் பண்ணான்னு வரும் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா. அப்போ இது ரெண்டையும் இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் பின்னமாக இருக்குது, இங்கே ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்குது, ரெசிப்ரோக்கல் பண்ணோம். இப்போ டிவைட் பண்ணுறதுக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இதை அப்படி தலைகளை திருப்பி போட்டோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். சரிங்களா. இந்த பின்னத்தை ஃப்ராக்ஷன் அப்படி எழுதியிருக்கிறேன். கீழே உள்ளதை என்ன செய்யணும், டிவைட் பண்ணுறது போது சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணும்போது கீழே உள்ள ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கல் எழுதணும். அப்போ இந்த சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர்னு வரும். இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்க ப்ராக்கெட்டில் உள்ளது. அப்போ இது ரெண்டு என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ண மிச்சம் என்ன இருக்கும், சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். சரிங்களா. சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் என்ன வரும், சைன் பை காசுனா டேன், சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் என்ன வரும், டேன் ஸ்கொயர் தீட்டா. புரியுதா. இதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அதில் ஆல்டர்னேட் மெத்தட் ஒன்று இருக்குது. இதே இது வேறு மாதிரியும் செய்யலாம். ஆல்டர்னேட் மெத்தட் ஆல்டர்னேட் மெத்தட் எப்படி வரும், இதே ப்ராப்ளத்தை வேறு மாதிரியும் செய்யலாம். பாருங்கள், 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா பை காட் ஸ்கொயர் தீட்டா -1 இருக்கா. இப்போ அது ஒரு ஃபார்மை ஒரு ரேஷியோ தெரியணும். காட் தீட்டா அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா 1/tan தீட்டான்னு எழுதலாம். காட் தீட்டாங்கிறத எப்படி எழுதலாம், 1/tan தீட்டா. ஏன்னா ஆன்சர் ஃபுல்லாக டேனில் இருக்கனால எல்லாமே டேனில் கன்வெர்ட், இது டேன் அப்படி வச்சுங்க, இதை மட்டும் கன்வெர்ட் பண்ணால் போதும். இப்போ 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காட் ஸ்கொயர்னா என்ன பண்ணலான்னா 1/tan ஸ்கொயர், 1/tan ஸ்கொயர் தீட்டா -1. இப்போ மேலே உள்ளதை அப்படி வச்சுக்கலாம், 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா பை இங்கே கீழே மட்டும் ஃப்ராக்ஷன் இருக்கா, இது ரெண்டுக்கு எல்சி எடுங்க, tan ஸ்கொயர் தீட்டா. கீழே உள்ளது மட்டும் எல்சி எடுத்தால் tan ஸ்கொயர் தீட்டா. இதை கிராஸ் பண்ணால் 1, இதை கிராஸ் பண்ணால் -tan ஸ்கொயர் வருமா. கீழே உள்ளது மட்டும்தான் வேலை பார்க்குறேன். அப்போ tan ஸ்கொயர், இதை கிராஸ் பண்ண 1 -tan ஸ்கொயர். இப்போ இது என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணது ரெசிப்ரோக்கல் போடுங்க. 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா அப்படி தான் இருக்கும், இன்ட்டு இதை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அப்போ tan ஸ்கொயர் தீட்டா பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா, அது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாமா. கேன்சல் பண்ணால் மிச்சம் என்ன இருக்குது, வெறும் tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது. சரிங்களா. இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். இதில் டேனில் ஆன்சர் வரனால இதை அப்படி வச்சுக்கிட்டு இதை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ டேனுங்கிற காட்டுங்கிறத 1/tan தெரியும். அப்போ 1/tan ஸ்கொயர், இதை மட்டும் சிம்பிளை பண்ணால் இந்த மாதிரி வரும். இதை ரெசிப்ரோக்கல் போட்டோன்னே தலைகளை போட்டால் tan ஸ்கொயர் பை இந்த ப்ராக்கெட் ரெண்டுமே கேன்சல் பண்ண tan ஸ்கொயர். அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. சரிங்களா. ரெண்டு மெத்தட் இருக்குது, இதில் எது ஈஸியாக இருக்கோ அதை சால்வ் பண்ணுங்கள். செகண்ட் சப்டிவிஷன், cos theta by 1 plus sin theta is equal to secant theta minus tan theta ன்னு ப்ரூஃப் பண்ணும். cos theta by
1 plus cos theta by 1 plus sin theta is equal to secant theta minus tan theta. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு இதுக்கும் ஆல்டர் மெத்தட் பண்ணலாம். இதை எடுத்து லெஃப்ட் எடுத்து ரைட் பண்ணலாம், இல்லை ரைட் எடுத்து லெஃப்ட்டும் பண்ணலாம். இப்போ நான் லெஃப்ட் எடுத்துக்கிறேன். cos theta by 1 plus sin theta. என்ன பண்ண போகிறேன்னா இதை எடுத்துருக்கிறேன். இப்போ cos theta by 1 plus sin theta இதோட காஞ்சிகேட், அதாவது ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுறது தான் காஞ்சிகேட். சரிங்களா? இதோட காஞ்சிகேட்டால் மேலங்கிலேயே மல்டிப்ளை பண்ணிக்கும். ஒரே நம்பரை மேலங்கிலேயே மல்டிப்ளை பண்ணால் ஒன்றாகாது, சேஞ்ச் ஆகாது. அப்போ 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா. இதுக்கு காஞ்சிகேட்டை இதோட காஞ்சிகேட்டை மேலேயும் மல்டிப்ளை பண்ணுற கீழே பண்ணுங்க. அப்போ என்ன வரும்னா காஸ் தீட்டா இன்டு 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை இது a plus b a minus b. a plus b into a minus b என்ன ஃபார்முலா? இது a plus bங்கிற ஃபார்முலா இருக்குது, இது a minus bங்கிற ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? அப்போ a plus b into a minus b என்னது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா சீக்வல் டு இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. காஸ் தீட்டா மைனஸ் cos theta sin theta இல்லை sin theta cos theta divided by 1 minus sin square என்னது? cos square theta. ஏன்னா sin square plus cos square என்ன தெரியும்? 1ன்னு தெரியும். sin square theta plus cos square theta is equal to 1. அப்போ இந்த 1 minus sin square என்ன வரும்? இது அங்கே மட்டும் அங்கே விட்டு போனால் வரும். cos square theta is equal to 1 minus sin square theta. இது நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் போட்டோம். அப்போ தனித்தனியாக பிரிச்சுருங்க. அப்போ காஸ் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? அப்போ இதில் ஒரு காசு அடிச்சிடலாம், அதுலேயும் இதில் ஒரு காசு அடிச்சிடலாம். அப்போ என்ன மிச்சம் இருக்கும்? 1 பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு இருக்குமா? ஒரு காசு தீட்டா இருக்கும், இங்கே சைனு, இங்கே ஒரு காசு அடிச்சிட்டா சைன் பை காசு. 1 பை காசுன்னு என்ன தெரியும் உங்களுக்கு? சீக்கன் தீட்டா. சைன் பை காசுன்னு என்னது? டேன் தீட்டா. சரிங்களா? புரியுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை இந்த இதில் ஆல்டர் மெத்தடும் செய்யலாம். சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டான்னு எடுத்துக்கிட்டு இதை கொண்டு வரலாம். இது சீக்கன் தீட்டான்னு 1 பை காஸ் தீட்டான்னு எழுதணும், இதை சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதணும். சரிங்களா? அப்புறம் அதே மாதிரி தான் இதை சிம்பிளை பண்ணும்போது இது வரும், இதே மாதிரி ஒன்று வரும். ஓகேவா? மூணாவது கொஸ்டின், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா. அதே செகண்ட் சப்டிவிஷன் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 சீக்கன் தீட்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ரெண்டு சப்டிவிஷன். இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டான்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு டெரைவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க என்ன? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துங்க. 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதே தான் எழுதியிருக்கேன். கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதனுடைய காஞ்சிகேட்டால் மேலேயும் ஒன்று மல்டிப்ளை பண்ணணும், கீழே மல்டிப்ளை. ஒரு நம்பரை மேலேயும் கீழே அதே நம்பரை மல்டிப்ளை பண்ணால் சேஞ்ச் ஆகாது, மாற்றமே இருக்காது, அப்படியே தான் இருக்கும். அப்போ இதோட காஞ்சிகேட்டை மேலேயும் பெருக்கிக்கோ, அதே மாதிரி கீழேயும் பெருக்கிக்கோ. இதோட காஞ்சிகேட்னா மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ். அப்போ 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா. இந்த இதே அடிச்சுட்டா அதே தானே இருக்க போகுது. இப்போ இதோட காஞ்சிகேட்டை மேலேயும் கீழேயும் பெருக்கிறோம். இதே தான் இங்கே இருக்குது. அப்போ என்னது? 2 தடவை அது ஸ்கொயர்னு போட்டுடலாமா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா 2 தடவை இருக்குனால ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? 1 ப்ளஸ் சைன் தீட்டா 1 ப்ளஸ் சைன் தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். இது 1a மைனஸ் பி a ப்ளஸ் பி. அப்போனா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தெரியுமா? a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அதே தான். இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு. அப்போ a ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 தான். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் என்ன தெரியும் உங்களுக்கு?
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இது வந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, வெளியில் ஸ்கொயர் ரூட் இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியில் வரும்போது இந்த ஸ்கொயர் என்ன ஆயிரும், ஸ்கொயர் இல்லாமல் ஆயிரும். அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியில் வரும்போது 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை இது ஸ்கொயர் ரூட் வெளியில் வரும்போது ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியில் வரும்போது வெறும் காஸ் தீட்டா சீக்வல் டு இது மேலே நியூமரேட்டரில் 2 இதாக இருக்குனால 2 தனித்தனியாக பிரிச்சிடலாம். எப்படி பிரிக்கலாம், 1 பை காஸ் தீட்டா ப்ளஸ் இது பை இது ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. சரிங்களா? இப்போ 1 பை காசுன்னு என்னது, சீக்கன் தீட்டா. ரேஷியோ தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடுத்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்னது, டேன் தீட்டா. தான் ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேவா? இதில் ரேஷியோ நமக்கு தெரிய வேண்டியது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சீக்வல் டு என்னது 1. அப்போ இது அங்கே கொண்டு போனோன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா சீக்வல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி tan தீட்டா சீக்வல் டு சீக்கன் தீட்டா சீக்வல் டு 1 பை காஸ் தீட்டா, tan தீட்டா சீக்வல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படி எழுதலாம், tan தீட்டான்னு எழுதலாம். சரிங்களா? அதே மாதிரி 1 பை காஸ் தீட்டான்னு என்னது, சீக்கன் தீட்டா. இதெல்லாம் ரேஷியோஸை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த லெஃப்ட் சைடு எடுக்க வேண்டியது மேலேங்களையும் காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணி மேலே ஸ்கொயர் ரெண்டு டைம் இருக்கிறதுனால ஸ்கொயர் ஆயிரும். இது a ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. இதுக்கு ரேஷியோவில் உங்களுக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயருக்கு போதும் காஸ் ஸ்கொயர்னு போட்டு ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே வரும்போது ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயர் கேன்சல் ஆகும். 1 ப்ளஸ் சைன் பை காசு தனித்தனியாக பிரித்து விட்டுட்டேன்னா 1 பை காசுங்கிறதுக்கு பொதுவாக சீக்கன் தீட்டா, அப்புறம் சைன் தீட்டா பை காஸ் தீட்டானா டேன் தீட்டா. ஹேண்ட்ஸ் ப்ரூவ். இது கண்டிப்பாக எழுதணும், இதுக்கு மார்க் இருக்குது. சரிங்களா? அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன, ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா சீக்வல் என்ன சொல்லணும்னா 2 இன்ட்டு சீக்கன் தீட்டா அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு சேர்ப்பேன். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு இதுக்கு அடுத்து இது எடுத்துருக்கேன் லெஃப்ட் சைடு, இதை எழுதுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்டை மட்டும் இன்ட்டு என்ன பண்ணுறேன்னா இதோட காஞ்சிகேட்டால் மேலேங்களையும் பண்ணி என்ன இருக்கோ அதோடைய காஞ்சிகேட் 1 ப்ளஸ் போன ப்ராப்ளம் செஞ்சோம்ல அதே மாதிரி தான் 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை சைன் தீட்டா. அடுத்து ப்ளஸ் அடுத்த ஸ்கொயர் ரூட், அடுத்த ஸ்கொயர் ரூட் என்னது இதே தான் 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா. இதோட காஞ்சிகேட் என்னது 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா. இதே ப்ராக்கெட்டை தான் எழுதியிருக்கேன், இதே ஸ்கொயர் ரூட்டை தான் எழுதியிருக்கேன், இதுக்கும் அதே ஸ்கொயர் ரூட்டை தான் இருக்கேன். கீழே என்ன இருக்கோ அதை காஞ்சிகேட்டால் மேலேங்களையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இங்கே கீழே இருக்கு காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ ஈக்குவல் என்ன வரும், இந்த ஸ்கொயர் ரூட்டில் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். போன ப்ராப்ளம் மாதிரி இதுக்கு என்ன எழுதிக்கலாம் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் அதே மாதிரி இங்கே மேலே ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு இல்லையா 1 மைனஸ் சைன் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டா. அப்போ 1 மைனஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இதுக்கு என்னது ஏ ப்ளஸ் மீ ஏ மைனஸ் மீனா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இதுக்கப்புறம் நமக்கு ஒன்று என்ன தெரியும் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் பை இது என்னது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே தான் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? சரி, அப்போ இதில் 1 மைனஸ் இது ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியில் வந்தால் இது ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியில் வந்தால் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் போயிடும், ஸ்கொயர் போயிடும், இதுலேயும் ஸ்கொயர் போயிடும். அப்போ 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா
ப்ளஸ் இதுலேயும் ஸ்கொயர் போயிடும். அப்போ 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ரெண்டுக்கும் டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்ன எழுதிடலாம்? காஸ் தீட்டா அதே எழுதிட்டு மேலே உள்ளது அப்படி எழுத வேண்டியதான். அப்போ 1 ப்ளஸ் சைன் தீட்டா. ஏன்னா டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருந்தால் கீழே ஒரே மாதிரி இருந்ததுன்னா அப்படி எழுதிக்கிட்டு மேலே உள்ளது அப்படி தான் எழுதணும். அப்போ 1 ப்ளஸ் சைன் தீட்டா எழுதிட்டேன் ப்ளஸ் 1 மைனஸ் சைன் தீட்டா. கீழே ரெண்டும் டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருந்தால் அதை ஒன்றே ஒரு தடவை தான் எழுதணும், பெருக்கக்கூடாது. இந்த அப்படி எழுதிட்டு மேலே உள்ளது அப்படி எழுதுனா முடிஞ்சு. அப்போ இதில் ப்ளஸ் சைனும் சைனும் மைனஸ் சைனும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும்? 2 பை காஸ் தீட்டான்னு இருக்கும். சரிங்களா? 2 பை காஸ் தீட்டா. அப்போ 2 இன்ட்டு 1 பை காஸ் தீட்டான்னு எழுதலாம் தானே. 2 இன்ட்டு 1 2 தானே. இங்கே 1 பை காஸ் தீட்டா உங்களுக்கு என்ன தெரியும்? சீக்கன் தீட்டான்னு தெரியும். அப்போ 2 இன்ட்டு இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? சீக்கன் தீட்டா. இதில் நம்ம பார்க்க வேண்டியது இதான் ஆன்சரு, 2 சீக்கன் தீட்டா. இதில் இந்த ரேஷியோ மட்டும் 1 பை காஸ் தீட்டா சீக்கோட்டு சீக்கன் தீட்டா. சரிங்களா? அது தெரிஞ்சிருக்கணும். 1 பை காஸ் தீட்டா ரேஷியோ எப்படி எழுதலாம்? சீக்கன் தீட்டா. ஈஸியாக இருக்கா? அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்துக்க வேண்டியது. ஸ்கொயர் ரூட்டில் இதனுடைய காஞ்சிக்கிட்டு மேலங்களையும் பெருக்க வேண்டியது, இதோட காஞ்சிக்கிட்ட மேலங்களையும் பெருக்க வேண்டியது. மேலே உள்ளது 2 இருக்கும், இதுக்கு அது a ப்ளஸ் b a மைனஸ் b ஃபார்முலா போடணும். மேலே உள்ளது 2 இருக்கும், அதனால் ஸ்கொயர் பண்ணிக்கிட்டு இது a ப்ளஸ் b a மைனஸ் b போட்டோம்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்கும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு காஸ் ஸ்கொயர்னு எழுதிடணும். இது 1 அப்படி எழுதிட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு எழுதணும், காஸ் ஸ்கொயர்னு எழுதணும். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ 1 ப்ளஸ் சைன் பை காசு, அப்புறம் 1 மைனஸ் சைன் பை காசு. இப்போ டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கனால கீழே உள்ளதை அப்படி எழுதிட்டு மேலே உள்ளதை அப்படி தான் எழுதணும். அப்போ 1 ப்ளஸ் சைன் ப்ளஸ் 1 மைனஸ் சைன், சைன் சைன் கேன்சல் ஆயிரும், 2 பை காசுன்னு வரும். அப்போ 2 இன்ட்டு 1 பை காஸ். அப்போ 1 பை காசு பொதுவாக நம்ம மாற்றி எப்படி எழுதலாம்? சீக்கன் தீட்டான்னு எழுதலாம். ஓகே, இப்போ ப்ரூஃப் பண்ணியாச்சு. 4th question, subdivision 1. Secant power 6 theta equal to tan power 6 theta plus 3 tan square theta secant square theta plus 1 சொல்லணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அதே செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா sin theta plus secant theta whole square plus cos theta plus cosecant square theta is equal to 1 plus secant theta plus cosecant theta ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா சீக்வல் டு டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3 டேன் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 ப்ரூவ் பண்ணணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு சுருக்கி கொண்டு வருவோம். லெஃப்ட் டு ரைட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி ரைட் சைடு எடுத்து அப்படியே சிம்பிளை பண்ணிட்டு வந்தோம்னா உனக்கு ஆன்சர் இருந்து வந்துடும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துங்க. டேன் பவர் 6 தீட்டா plus 3 tan square theta into secant square theta plus 1 எடுத்துருக்கிறேன். சரிங்களா? இப்போ tan power 6ங்கிறத எப்படி எழுதலாம்னா tan square theta whole power 3ன்னு எழுதலாம்ல, ப்ளஸ் இந்த இருக்குல்லையா 3 into 2 6 9 ப்ளஸ் 3 into tan square theta into secant square theta plus 1. ஒன்றுமே செய்யலை, இதை மட்டும்தான் என்ன செய்யணும்? tan square theta whole power 3ன்னு எழுதிக்கணும். அப்புறம் tan ஸ்கொயர் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா என்னது? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ tan ஸ்கொயர் நல்லா எழுதிக்கலாம். tan ஸ்கொயர் தீட்டா சீக்வல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 எழுதலாம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். எதுக்கு பொதுவாக? tan ஸ்கொயருக்கு பொதுவாக ஹோல் கியூப் அப்படி தான். ப்ளஸ் 3 இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. இது a மைனஸ் பி ஹோல் கியூப்னு ஒரு ஃபார்முலா இருக்குது அல்ஜிப்ராவில். a மைனஸ் பி ஹோல் கியூப் என்ன ஃபார்முலா? a கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் பி. சரிங்களா? a கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன? a கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் பி. அப்போ இதை அப்படியே அப்ளை பண்ணணும். இது ஏ மாதிரி, இது பி மாதிரி. சரிங்களா? அப்போ என்ன வரும் பாருங்கள், ஏ கியூப் அப்படின்னா என்னது? ஏ மைனஸ் பி ஹோல் கியூப்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ இதில் ஏங்கிற இடத்துல சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, பிங்கிற இடத்துல 1 இருக்குது. அப்போ ஏ கியூப்னா இதை கியூப் பண்ணணும். சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப் மைனஸ் பி கியூப், பி கியூப்னா 1 கியூப்
மைனஸ் 3 இன்ட்டு ஏபி, ஏயும் பி அப்படி போடணும். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1, அப்புறம் இன்ட்டு அந்த எக்ஸ்பான்ஷன் ஏங்கிற இடத்துல இந்த இதில் ஏக்கு புதாக பிக்கு புதாக சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போகணும், அவ்வளோதான். அப்போ ஏ மைனஸ் பி, ஏங்கிறதுக்கு என்னது சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இந்த ஏக்கு பொதுவாக இது, பிக்கு பொதுவாக இதுன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3 இன்ட்டு ஏபி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதை அப்படி எழுதிக்கிங்க. ப்ளஸ் இந்த இது பின்னாடி அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ப்ளஸ் 3, அதை ஒன்றுமே செய்ய வேண்டாம். டேன் ஸ்கொயர் தீட்டா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. சரிங்களா? இப்போ இதில் சீக்கண்ட் ஸ்கொயர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? சீக்கண்ட் பவர் 6 தீட்டா மைனஸ் 1. அடுத்து இது 3 சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. இங்கே பாருங்கள், சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் 1ங்கிற போது என்ன பண்ணலாம்? டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3 டேன் ஸ்கொயர் தீட்டா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. இந்த ப்ளஸ் 1ம் மைனஸ் 1ம் கேன்சல் ஆயிரும். 3 டேன் ஸ்கொயர் சீக்கண்ட் ஸ்கொயர், 3 டேன் ஸ்கொயர் சீக்கண்ட் ஸ்கொயர் இடம் மாதிரி இருக்குது. 3 டேன் ஸ்கொயர் சீக்கண்ட் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ இது ரெண்டும் கேன்சல். ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது. அப்போ என்ன மிச்சம் இருக்குது? சீக்கண்ட் பவர் 6 தீட்டா. அதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. சரிங்களா? அப்போ இதில் முக்கியமானது இந்த ரேஷியோஸ் நான் வச்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த 10 பவர் 6 சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு எழுதிட்டு ஹோல் பவர் 3ன்னு போடணும். 6 வந்து 2 3ன்னு போடணும். அப்புறம் இதுக்கு ஃபார்முலா போடணும். அப்புறம் ஏ மைனஸ் பி ஹோல்க்கு ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு ஃபார்முலா இதுதான் ஃபார்முலா. ஏக்கு பொதுவாக சீக்கண்ட் ஸ்கொயரு, பிக்கு பொதுவாக 1. அப்படி அந்த இடத்துல அழிச்சிட்டு கூட போட்டால் கூட கரெக்டாக வந்துடும். அப்புறம் சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் 1ங்கிறதுக்கு பொதுவாக டேன் ஸ்கொயர். இது ரெண்டும் ஒரே மாதிரி கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 1 மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 6 ஆயிரும். சீக்கண்ட் ஸ்கொயர் பவர் 6 தீட்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடும். ஓகேவா? அடுத்து செகண்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரூவ் தட் சைன் தீட்டா ப்ளஸ் சீக்கண்ட் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணணும். இது ரொம்ப லென்த்தியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடுக்கு ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணும். லெஃப்ட் சைடு எடுத்துறதுக்கு சைன் தீட்டா ப்ளஸ் சீக்கண்ட் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ அதை அப்படி சிம்பிளை பண்ணிவிட்டு என்ன செய்யணும்? ரைட் ஆன்சரு வரணும். இப்போ இதில் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா உங்களுக்கு தான் தெரியும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த ஃபார்முலா இங்கே இது ஏ மாதிரி, இது பி மாதிரி. அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பின்னா இது ரெண்டும் எழுதணும். இப்போ சைன் தீட்டா இன்ட்டு சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் இதுக்கு அதே மாதிரி தான். இது ஏ மாதிரி, பி இது மாதிரி. இப்போ ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி. இப்போ 2 இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு கொசிகன் தீட்டா. ஓகேவா? இப்போ இதில் சைன் ஸ்கொயருக்கு காஸ் ஸ்கொயர் இருக்குது, அதை தனியாக எழுதிக்கிங்க. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இது ரெண்டும் எழுதியாச்சு. சரிங்களா? அடுத்து இதை தனியாக எழுதுங்க. இதையும் ஸ்கொயர் உள்ள டேர்ம்லாம் தனித்தனியாக எழுதணும். இப்போ சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் 1 போட போகிறதுனால தனியாக எழுதி வச்சுருக்கேன். ப்ளஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இந்த டிக் பண்ணணும், இன்ட்டு பண்ண எழுதியாச்சு. அடுத்து இது பாக்கி என்ன இருக்குது? இது இருக்குது, இது இருக்குது. அப்போ இதில் 2 சைன் தீட்டா, இந்த சீக்கண்ட் தீட்டாவை 1 காஸ் தீட்டான்னு எழுதலாம். எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காஸ், இந்த ரெண்டையும் ப்ளஸ் இதையும் 2 இன்ட்டு காஸ் தீட்டா, இந்த கொசிகன் தீட்டாவை 1 சைன் தீட்டா. சரிங்களா? அப்போ இதில் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் என்ன ஆயிரும்? 1 ப்ளஸ் இது என்ன ஆயிரும்? சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா, இது கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் பை காஸ், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு இதில் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இதை மட்டும் தான் நம்ம சிம்பிளை பண்ண போகிறேன். அப்போ ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு இதுக்கு என்ன காமன் எடுப்பீங்க, எல்சிஎம் என்ன எடுப்பீங்கன்னா சைன் தீட்டா
காஸ் தீட்டா. 2 காமனாக எடுத்தாச்சு வெளியில். அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு எடுத்துக்க 2 வெளியில் வந்துருச்சு. அப்போ சைன் தீட்டா காசுன்னா இதை இங்கே கிராஸ் பண்ணணும். சைன் ஸ்கொயர் தீட்டா இதை இங்கே கிராஸ் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ என்ன வரும் இங்கே 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு 1 பை சைன் தீட்டா. இது சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் 1 போட்டேன் இன்ட்டு காஸ் தீட்டா. சரிங்களா? 1 பை சைன் என்ன எழுதலாம்? கொசிக்கன் எழுதலாம். 1 பை காசுனா சீக்கன் எழுதலாம். அப்போ இதில் 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு இது 1 பை சைன்கிறத சீக்கன் 1 பை சைன்கிறது கொசிக்கன் தீட்டா. இதில் அதே மாதிரி 1 பை காசுங்கிறத சீக்கன் தீட்டா. ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? 1 பை சைன்கிறத கொசிக்கன் எழுதலாம் ஃபார்ம் ரேஷியோ. அப்புறம் என்னது 1 பை காசுங்கிறதுக்கு என்ன செய்யலாம்? சீக்கன். இப்போ பாருங்களேன், இந்த இதை மட்டும் பார்த்தா இது மட்டும் எப்படி இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதணும். அப்போ 1 ப்ளஸ் சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா இந்த பாருங்களேன், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் இந்த இருக்குது ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த இருக்குது ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி 2 இன்ட்டு ஏபி சீக்கன் தீட்டா கொசிக்கன் தீட்டா இருக்குல்ல. இப்போ இதை பூரா ரெடியூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா எழுதிட்டேன். இதுவும் ஒன்று தான், இது ஒன்று. இதனுடைய எக்ஸ்பான்ஷன் அது, இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் இது. அப்போ இது ஃபுல்லாக சேர்த்து என்ன பண்ணிட்டேன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதிட்டேன். இது தான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிடணும். ஓகேவா? 5th கொஸ்டின். அதில் ஃபஸ்ட்டு சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீக்கன் பவர் 4 தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா சீக்குவல் டு என்ன ப்ரூவ் பண்ணணும்? 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து செகண்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காட் தீட்டா பை மைனஸ் காஸ் தீட்டா பை காட் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சீக்குவல் டு கொசிக்கன் தீட்டா மைனஸ் 1 பை கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்டிஷன் prove that secant power 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 tan square theta is equal to 1 கொண்டு வரணும். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ. அதை அப்படியே சிம்பிளை பண்ணிவிட்டு என்ன வந்துடணும்? 1ன்னு வரணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துங்க. secant power 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 tan square theta. ஓகேவா? is equal to secant power 4 theta என்ன எழுதலாம்? சீக்கன் தீட்டான்னு என்ன எழுதலாம்? சீக்கன் தீட்டா சீக்வல் டு 1 பை காஸ் தீட்டா. அப்போ சீக்கன் தீட்டா சீக்வல் டு 1 பை காஸ் தீட்டானா சீக்கன் பவர் 4 தீட்டா சீக்வல் டு 1 பை காஸ் பவர் 4 தீட்டா. அப்போ இதுக்கு மட்டும் என்ன செய்கிறீங்கன்னா 1 பை காஸ் பவர் 4 தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் 2 இன்ட்டு டேன் தீட்டா அப்படி எழுதலாம். டேன் தீட்டான்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், அதனால் ரேஷியோ தான். அப்போ டேன் தீட்டாக்கு பொதுவாக சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா டேன் ஸ்கொயர்னால சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர். ஓகேவா? சரி, இதில் அதே மாதிரி இது எப்படி எழுதலாம்னா 1 பை காஸ் பவர் 4 தீட்டா இன்ட்டு இதை என்ன எழுதுறேன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? 1 ஸ்கொயர் 1 தான், மைனஸ் மைனஸ் தான். சைன் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னா சைன் பவர் 4 தான். மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதுக்கு ஏன் எப்படி எழுதிருக்கேன்னா இதுதான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்னது? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா அல்ஜிப்ராவில். அப்போ இதில் என்ன வரும்னா 1 பை காஸ் பவர் 4 தீட்டா இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி. இது ரெண்டையும் கூட்டி எழுதணும், அப்புறம் ரெண்டையும் கழிச்சு எழுதணும். இப்போ 1 மைனஸ் ஏ இதுதான் பி, சைன் ஸ்கொயருங்கிறது பி. அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. சரிங்களா? இதில் அப்போ சைன் பவர் 4 சைன் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு டேம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இந்த ஃபார்முலா போடணும். ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ இது ப்ளஸ் இது, அப்புறம் இது மைனஸ் இது. சரிங்களா? மைனஸ்
2 sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் என்ன தெரியும்? சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் என்னது? 1. அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா சீக்வல் என்ன எழுதிக்கலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இது அங்கே போகும்போது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் காஸ் பவர் 4 தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயருக்கு என்ன எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதில் ஒரு 4 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 4 இருக்குது, இது அடிச்சிட்டா மீதம் ஸ்கொயர் இருக்கும். சரிங்களா? அப்போ 4 இருக்குது, பவர் 4 இருக்குது, இங்கே பவர் 2 இருக்குது, அடிச்சிட்டாங்கன்னா பவர் 2 இருக்கும். இப்போ இது கொஞ்சம் 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்படி வந்திருக்கும். இந்த இதை அப்படி சிம்பிளை பண்ணிட்டு இதை அப்படி சிம்பிள் பண்ணி ரெண்டுக்கு எல்சியம் என்ன? அதே தான், ஒரே டைம் தான். இப்போ காஸ் ஸ்கொயர் மட்டும் போட்டுருங்க. மேலே உள்ளது அப்படி போடணும். ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் அப்படி போடணும், மேலே உள்ளது அப்படி எழுதணும். காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. இது சைன் ஸ்கொயர் தீட்டா, இது சைன் ஸ்கொயர் தீட்டா. மைனஸ் 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 2ல் 1 கழிச்சிட்டு பெரிய சைனில் உள்ளது போடணும். அப்போ என்ன வரும்? 1. 2 சைன் ஸ்கொயரில் ஒரு சைன் ஸ்கொயர் இப்போ எடுத்து விட்டோன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? மைனஸ் 2 இங்கே ப்ளஸ் 1, அப்போ மைனஸ் 1 தானே. இப்போ மைனஸ் 1 சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் என்னது? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா, கீழேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டா. 2 அடிச்சிட்டோம்னா என்ன வரும்? 1. ஹென்ஸு ப்ரூவ்ட். சரிங்களா? புரியுதா? இந்த ஐடென்டிட்டிஸ் மட்டும் நான் வச்சுக்கணும். ஒன்றும் இல்லை, இதில் சீக்கண்டுக்கு 1 பை காஸ் பவர் 4 மட்டும் மாற்றணும். அடுத்து இந்த இதில் இந்த 4ல் உள்ளது மட்டும் மாற்றணும், அவ்வளோதான். சைன் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு போடணும். இப்போ இது a ப்ளஸ் பி மைனஸ் ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இதில் அப்படி வரும். இதில் காஸ் ஸ்கொயர் போட்டு குறைச்சி விட்டுட்டணும். அப்போ இது பை இது போட்டணும், கேன்சல் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு வச்சு. சரிங்களா? அப்போ இதில் எல்சியம் எடுக்கணும். மேலே உள்ளது அப்படி தான் வரும். அப்போ இன்னும் சிம்பிளை பண்ணுறோம்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் இருக்கும். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் என்னது? கேன்சல் பண்ணால் 1 ப்ரூஃப் பண்ணும். சரிங்களா? அடுத்து செகண்ட் சப்டிஷன். செகண்ட் சப்டிஷன் என்ன? காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை காட் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. என்ன சொல்லணும்? கொசிக்கன் தீட்டா மைனஸ் 1 பை கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் 1. இதான் ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூவ் தட் காட் தீட்டா இதை ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துங்க. காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும், பார்த்து எழுதணும். காட் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காசில் மாற்றுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த காட்டை வந்து எப்படி எழுதலாம்? காட் தீட்டா சீக்வல் டு என்ன எழுதலாம்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இது நமக்கு ரேஷியோ தெரியும். அப்போ இது காட் தீட்டாவை காஸ் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் அந்த காஸ் தீட்டா அப்படி இருக்கட்டும், காஸ் தீட்டா பை கீழே 1 இருக்குது பை. அதே மாதிரி இங்கே காட் தீட்டா தானே, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை 1. சரிங்களா? நியூமரேட்டரு, இது டினாமினேட்டர். ஈக்குவல் டு நியூமரேட்டர் எல்சியம் எடுத்துருங்க. இல்லாட்டி காசை மட்டும் காமனாக எடுத்தால் கூட போதும், சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். இங்கேயும் காசு இருக்குது, இங்கேயும் காசு இருக்குது. எடுத்தால் என்ன வரும்? காஸ் தீட்டா. சரிங்களா? மேலே உள்ள ப்ராக்கெட்டில் மேலே நியூமரேட்டரில் காஸ் தீட்டா எடுத்தால் 1 பை சைன் தீட்டா. எல்சிஎம்லாம் எடுக்க வேண்டாம், அப்படி காமனாக எடுத்தால் ஈஸியாக முடிஞ்சிடும். 1 பை சைன் தீட்டா மைனஸ் 1. இதை பெருக்கி பாருங்கள். காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இருக்குது, 1 இன்ட்டு காஸ் தீட்டா இருக்குது, டிவைடட் பை இதுலேயும் அதே மாதிரி காஸ் தீட்டா எடுத்துருங்க. எடுத்துட்டாங்க என்ன இருக்கும்? 1 பை சைன் தீட்டா ப்ளஸ் இந்த காசு 2 காமனாக போச்சு இல்லை வெளியில். அப்போ 1 பை சைனு ப்ளஸ் 1. இந்த காசும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ என்ன இருக்குது மிச்சம்? 1 பை சைன் தீட்டா மைனஸ் 1 பை 1 பை சைன் தீட்டா ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1 பை சைன் தீட்டா என்னது? 1 பை சைன் தீட்டா சீக்குவல் டு என்ன எழுதிக்கலாம்? கொசிக்கன் தீட்டா. அதே இங்கே இருக்க ரிவர்ஸ் பண்ணால் 1 பை காஸ் கொசிக்கன் தீட்டா சைன் தீட்டா. அது ஈஸி. என்ன எஸ் வந்தால் சி வரணும், சி வந்தால் எஸ் வரும். அப்போ 1 பை சைன் தீட்டாக்கு பொதுவாக என்ன போடுறோன்னா கொசிக்கன் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை இது அதே தானே கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் 1
அவ்வளோதான், ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. ஓகே, ஹென்ஸு ப்ரூவ். கண்டிப்பாக இது எழுதிடணும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.